பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். கொடுங்க, எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே ஓட்டு தான். பேசுங்கண்ணே. தம்பி, தலையில கை வைக்கிறாரு, தலை ஃபேனா இருப்பாரு. பேசுங்கண்ணே. தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். ஹலோ தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும். நீங்களும் காலையில இருந்து வெயில்ல காத்துட்டு இருக்கீங்க. கூட்டணிக்கா தொகுதிக்கா? இருப்பா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். இருப்பா, ஃப்ளோ எனக்கு தெரியுமே. போங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, உங்க முகத்தை பாக்குறப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றம் பார்க்காத மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கண்ணே மாற்றம் முன்னேற்றம்லாம் உங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது, எங்களுக்கு எங்க ஒர்க் அவுட் ஆகுது? கோவமா இருக்கீங்க. மாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. மாம்பழமா? ஓகே அப்படி வரீங்க. அதாவது திமுக மேல கோவமா இருந்தா அதிமுகக்கு ஓட்டு போடுவீங்க. மீண்டும் திருப்பி திமுக மேல கோவனா அதிமுக மேல கோவனா திமுக. இப்படி சொல்லுங்கண்ணே. திமுக மேல கோவமா இருந்தா அதிமுக கூட கூட்டணி வைப்பீங்க, அதிமுக மேல கோவமா இருந்தா திமுக கூட கூட்டணி வைப்பீங்க. அப்படி பிடிச்சி பர்சனல் வேணாம் தம்பி, பர்சனல் வேணாம். ஓகே. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ரெண்டு பேர் மேலயும் கோவம் இருந்தா நோட்டாக்கு ஓட்டு போடுவோம். கூட்டணி பத்தி பேசுறேன்ப்பா நான். இருப்பா, திமுக நம்பி ஓட்டு போட்டோம் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு முன்பு அதிமுக நம்பி ஓட்டு போட்டோம் ஏமாத்திட்டாங்க. ஒண்ணும் பண்ணல அண்ணே. அதாவது கோவம் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் ரெண்டு பேர் மேலேயும் கோவத்துல மாத்தி கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. எங்க பக்கம் திருப்பி விடுறீங்க தம்பி. இப்போ ரொம்ப தடுமாறுறீங்களே. ரொம்ப என்ன பண்றது? நாங்க ரொம்ப ஒரு தைரியமான முடிவை நாங்க எடுத்திருக்கோம். பாட்டாளி கட்சி தைரியமான முடிவு எடுத்திருக்கு. தைரியமா முடிவு எடுத்துதான் கூட்டணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் தைரியமாவே சொல்லுங்கண்ணே. எதுக்குண்ணே தயங்குறீங்க? மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம். கவலையே படாதீங்க. மாற்றம் முன்னேற்றம். பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,